அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக அறிமுகப்படுத்துவதற்காக இன்று சிறப்பான ஒரு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் முத்துராமலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, ஒன்றிய நகர தலைவர்களே, ஒன்றிய தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிவித்தவுடனே சொல்கிறார், தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குத்தான் சண்டை, இங்கே எந்த தேர்தல் யாருக்கு சண்டையில் இருக்கிறார், அவருக்கும் ஐயா மோடிஜி அவர்களுக்கும் அமித்ஷாஜிக்கு தான் சண்டை என்பதை போல சொல்லி மக்களை மத்திய அரசாங்கத்தின் கொடுமைகளை எங்களால் தாங்க முடியவில்லை, எங்கள் காப்பாற்றுங்கள் என்று கேட்டது போல ஒரு நீதி கண்ணீர் வடித்து பேசுகிறார். என் நிருபர்களுக்கு இங்கே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அகில உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரதமர்கள், அத்தனை தலைவர்கள், முதன்மையான தலைவராக பிரதமராக அத்தனை தலைவர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக, சமாதான தூதுவராக நாம் வணங்குகின்ற மதிக்கின்ற மாண்புமிகு மோடிஜி அவர்கள் தன்னுடைய செயலின் மூலம் நான் ஏற்கனவே இங்க வந்து பேசுகின்ற சொல்லியிருக்கேன். 3 முறை குஜராத்திலேயே முதலமைச்சர், 3 முறை இந்தியாவுடைய வாழ்ந்த பிரதமர், இன்றைக்கு 6வது முறையாக இந்தியாவை வழிநடத்தி சொல்கிறார். யாராவது திமுகவர்கள் அல்லது ராகுல் காந்தி போன்றவர்கள் மற்றவர்களாம் ஏதோ ஒரு குறை நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர் தவறு செய்திருக்கிறார், இந்தியாவை காட்டி கொடுத்திருக்கிறார், தவறாக வழிநடத்துகிறார், நடக்கிற ஈரான் சண்டைக்கு திரு மோடிஜி தான் காரணம் என்று யாராவது சொன்னால் அவர்கள் பைத்தியக்காரர்கள் திரும்ப அருமையாக நல்ல தூதுவராக மாண்புமிகு மோடிஜி அவர்கள் பிரமாதமாக சுற்றி வளைத்து இன்றைக்கு ஏழை இருந்த கேஸ் பிரச்சனை, வெளியேற்றம் செய்ய இருக்கின்ற எல்பிஜி பிரச்சனை அத்தனையும் தன்னுடைய சாதித்தால் ஏற்றப்பட்ட கப்பல்கள் அங்கே புறப்பட இருக்கிறது தெரிந்தவுடனே எந்தெந்த நாடுகள் வழியாக அந்த கடல் வழியாக அந்த கப்பல்கள் வர வேண்டும் என்பதை அறிந்து அத்தனை நாடு தலைவர் மூலமாக சொல்லி அமைதியாக நம்முடைய கேஸ் அத்தனை கொண்டது உத்தவர் மாண்புமிகு நம்முடைய மரியாதைக்குரிய அலுவலர் வழங்குகிற நரேந்திர மோடிஜி அவர்கள், அவர் உறுதுணையாக இருக்கின்ற அமித்ஷாஜி அவர்கள், சகோதரர்களை அதிமுக இருக்கலாம், அதிமுக இருந்தால் மற்ற கட்சித் தலைவர்களை மதிக்க வேண்டும் அல்லது மதிக்கக்கூடாது என்கிற பேச்சு யாருக்கு கிடையாது. நான் நம்முடைய மோடிஜி அவருடைய ஒவ்வொரு செயலையும் அவர் பேசுகிற மாற்றி ரேடியோ நிகழ்ச்சிகளை என்ன அழகான பேச்சு, எங்கெங்கேயோ இருப்பவர்கள் அத்தனையும் கண்டுபிடித்த 1 மணி நேர பேச்சிலே மன் கி பாத்தில் பேசுவார்கள். அந்த ரேடியோ நிகழ்ச்சியை வடநாட்டு தலைவர்கள் அருமையாக உட்கார்ந்து கேட்பார்கள். நம்முடைய தலைவர்கள் கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த அந்த 1 மணி நேரம் சில நேரங்களிலே அவர் பேசுகிறவரை ஹிந்தியிலே இருந்தால் ஆங்கிலத்திலே படிப்பு இருக்கிறார்கள். அவர் ஆங்கிலத்திலே பேசினால் அதே 1 மணி நேரம் தமிழிலே மொழிபெயர்த்து என்ன அதெல்லாம் தமிழில் பயிர்ப்பார்கள். அந்த பேச்சில் இருக்கிற கருத்துக்கள், அந்த பேச்சில் இருக்கிற தர்மங்கள், அந்த பேச்சில் இருக்கிற நியாயங்கள் எந்த எதிரிகளாக அவர்களால் அதை தப்பாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தீர்க்க தரிசியாக எதுவாக இருந்தாலும் அது இந்தியாவுக்கு வேண்டும், இந்திய நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நேரடி காலத்திலிருந்து நாங்கள் இருக்கோம். அதற்கு பிறகு சோனியா காந்தி இந்திரா காந்தி வந்தார்கள். அதற்கு பிறகு மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி வந்தார்கள். அதற்கு பிறகு மன்மோகன் பல
பிரதமர்களை பார்த்துவிட்டேன். ஆளுமை மிக்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு பிரதமர் இருக்கிறார். மாற்றம் அறுதிப்பாட்டு பெரும்பான்மை பெற்று மகிழ்ச்சியோடு இந்த நாடு நன்றாக கொண்டு சிந்தித்து எப்ப சொல்கிறாரு, எப்ப எந்திருக்கிறாரு, எப்ப நடக்கிறாரு, எப்ப சாப்பிடுறது தெரியல. இங்க வந்தா என்ன போறாரு, அங்க இருந்து அந்த மக்கள் வந்து இருக்கிறார். அடுத்த நாள் கன்னியாகுமரி வராது, அடுத்த நாள் பெங்கால் போறது. எத்தனை அதிசயங்கள்! பிளைட்ல போறது, பஸ்ல போறது, ரயில்ல போறது, உடம்புக்கு தான் தெரியாத வலி. எதுல போனாலும் வலி, உடம்பு வலி தாக்க முடியாது. சைக்கிள்ல போனாலும், பஸ்ல போனாலும், பிளைட்ல அத்தனை நாட்டிலே அவர் பேசுகிற பேச்சு ஆணித்தரமான பேச்சு. மற்றதற்கு பிறகு தூத்துக்குடியில பேசுறார், மற்றதற்கு பிறகு மேற்புறத்துல பேசுறார். என்ன அழகான பேச்சு! 2.5 மேல பேசுறார். இந்தியாவே தலைவர் பேசுகிறார். எல்லோருமே அவருடன் சேர்ந்து அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற சூழ்நிலையை மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்களை தமிழக முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் எளிய நகையடைகிறார். நீங்க புரிஞ்சுக்கணும். நம்பிக்கைலாம் சொன்னாங்க 20 நாளில் நல்ல தீர்ப்பு. அவர் என்றைக்கு பீகார் தேர்தலிலே வெற்றி பெற்று மாபெரும் சரித்திரம் படைத்தார்கள், அன்றைக்கு உறுதியெடுத்தார்கள் திமுகவை துணை தெரிய வேண்டும். கொஞ்சம் மெதுவா பேசும். மாண்புமிகு அமித்ஷா அவர்கள், மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வாய்ப்பு இந்த ஆங்கில எழுத்தை சொல்லி துடைத்து எரிய வேண்டியிருக்கிறதை அழுத்தம் திருத்தமாக பேசுவார்கள். அந்த வேகம் நம்ம அத்தனை பேருக்கு வர வேண்டும். இது நம்மளாம் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி சேர்ந்த பொறுப்பாளர்கள் என்று சொன்னார்கள். உங்கள் அனைவருடைய பாதைகளை நான் பணிந்தவுடன் விருதை பேசுகிறேன். நான் நினைத்த தம்பி மாவட்ட முழுவதும் எங்கிருந்து ஆரம்பிச்சு விட்டார்கள். அதற்கு விளக்கமா லைட் படிச்சு எந்த ஒன்றிய பார்த்தா ஒன்று கூட தப்பு சத்தியமாக திண்டுக்கல் சட்டமன்ற பொறுப்பான சகோதரர்கள் சகோதரிகளோடு நான் பேசிக் கொண்டிருப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். பேசி யார்கிட்ட பேசி வீணா போகக்கூடாது. நீங்க நம்ம செய்ய வேண்டிய காரியம். என் தம்பி தனபால் அவர்கள் மிக தெளிவாக பேசினார். சந்திரசேகர் வேகமாக பேசினார். நான் ஒரு வேட்பாளர் எச்சரிக்கையாக பேசுகிறேன். இங்க லைவ்ல ஒரு டிவி வச்சிருக்காங்க. தம்பி போடுவாங்க எதெல்லாம் மாற்றுவாங்க, எதெல்லாம் இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு. அது மாதிரி சொல்லிடுவாரோ இவரை சொல்லிடுறாருமா. என்னை பொறுத்தவரை நான் கடந்த 72 உங்களை போல சாதாரண ஒரு பேங்க் போல தெருவிலே ஒரு பிரதிநிதி, கட்சி பிரதிநிதி, செயலாளர் தான் நம்பர் 1. அவருக்கு அடுத்து பொருளாதாரம் அந்த நேரத்தில் பொறுப்பு. இறைவன் சொன்னார், பல பொறுப்புகள் கடுமையாக உழைக்கிறேன். எனக்குள்ள என் மனதைரியம் மனதறிந்து நான் யாருக்கும் எந்த தவறு செய்ய, யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, யாரிடம் லஞ்சம் வாங்கியது, அழுத்தம் திருத்தமாக செய்து எந்த ஊழலும் நான் செய்தது. மாறாக திமுக கழகத்தினுடைய 9 அமைச்சர்கள் இன்றைக்கு சொத்து குறித்த வழக்கினை எவ்வளவு பேர் உள்ளே இருக்கிறார்கள் என்பதை அருள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களுடைய நிலை என்ன என்பது மத்திய அரசாங்கத்துடைய அவர்கள் கையிலே இருக்கிறது. ஆக ஒழுக்க சீலர்களாக உத்தமர்களாக நடக்கிற அவர்கள்
இப்பொழுது திரு நேரு அவர்கள் மீது ஏன் வழக்கு என்னப்படியவில்லை எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்திலே பல வக்கீல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இது இப்பொழுதுள்ள நிலை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக ஆரோக்கிய பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன்னந்தனியாக கருணாநிதி அவர்கள் மீது புகார் சொல்லி இந்த கட்சியை ஆரம்பித்தார். அப்படி கட்சி ஆரம்பிக்கிற பொழுது இந்த பக்கம் இடது இந்த பக்கம் வலது உட்கார்ந்து திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலே செய்த ஊழல்களை மேடையில் வைத்து வெற்றி இருக்கிறார். என்னெல்லாம் தவறு செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் செய்திருக்கிறார், ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை சொன்னார். கருணாநிதி அவர்கள் சொத்து தன்னுடைய மனைவி மீது வாங்கியிருக்கிறார். இரண்டாவது மனைவி திருமதி ராஜாத்தி அம்மாள் அவர்கள் மீது அந்த சொத்தை வாங்கியிருக்கிறார். வழக்கு கோர்ட்டில் சொல்லுகிற பொழுது திருமதி ராஜாத்தி அம்மாள் உங்கள் மனைவி தானே அப்படின்னு நீதிபதி கேட்கிறார். அவர் என்ன சொல்ற பதில், என் மகள் கனிமொழியின் தாயார் ராஜாத்தி, கனிமொழி ஒரு மகள், அவங்க தாயார் ராஜாத்தி, ஆனா மனைவியை சொல்ல மாட்டேங்கிறார். இது ஒரு பேச பொருள் தங்க 55 வருஷத்துக்கு முன்னால இது ஒண்ணு வச்சே தெரிஞ்சவா பேசும் கட்டப்பட்ட சேர்க்கிறாரு. பாருங்க தப்பு பண்ணிட்டு செய்யறாரு அப்படின்னு அந்த நேரத்தை புகார்கள் இது எங்களுடைய வயதுள்ளவர்களுக்கு தெரியும். அத்தனை புகார்கள் அன்றைக்கு பிரதமராக இருந்தது திருமதி நம்முடைய அன்னை இந்திரா காந்தி அம்மாள் சொல்லி சர்க்காரே என்ற நீதிபதியை வைத்து விசாரணை செய்ததிலே அவர் தீர்ப்பு. இன்றைக்கு லஞ்சம் வாங்குவதிலே பைசா கணக்கு கூட விடாமல் லஞ்சம் வாங்கியிருக்கிற ஒரு கட்சி திமுக. விஞ்ஞான ரீதியாக லஞ்சம் வாங்குற கட்சி உலகத்தில் இருக்கு சொன்ன நம்பர் 1 திமுக சொல்லி சர்டிபிகேட் கொடுத்து இந்த ஆட்சி இருக்கவே கூடாது சொல்லி அவர் கலைஞர் சிபார் செய்தார்கள். அன்னை இந்திரா காந்தி அவர்களை கலைத்தார். இது 54 வருஷத்துக்கு வரலாறு. இப்போ நீங்க எழுதி வச்சிருக்க இருக்கிற ஒவ்வொரு 10 பத்திரிகள் இருக்கிற வழக்கு இன்னும் பல செய்திகள் வரப்போகிறது. அந்த செய்திகளிலே துப்புகள் எல்லாம் கிடைத்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு ஆளுகிட்ட நம்முடைய பெருந்தலைவர்கள் எங்கே இருக்க போகிறோம் என்பதை தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் போது திருமதி கனிமொழி அவர்கள், திரு ராஜா அவர்கள் இப்ப தீகார் செயலிலே 6 மாதம் வருஷத்தில் இருந்தவர்கள் அவர்கள் பேசுகிறார்கள். நம்முடைய ஆட்சி சகோதரர்களே, எப்படி நம்முடைய மாண்புமிகு நரேந்திர மோடியை அவர்கள் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை சுத்தமான கருத்து சுத்தக்காரர் என்று சொல்லுகிறோமோ அதே பிரச்சனை தமிழகத்துடைய முதலமைச்சராக 4 வருடம் 3 மாதம் ஆண்டு மாண்புமிகு எடப்பாடி அவர் மீது வழக்குகள் போட்டார். அங்கே இருக்கிற ஊட்டியில் இருக்கிற கொடநாடு வரப்போகிறது, வரப்போகிறது. கொடநாடு இருக்கிற கொலையை இவர் செய்த மாதிரி எடப்பாடியை செய்த மாதிரி ஒரு கட்டுக்கதை அத்தனையும் தொகுப்பாக்கி அவர் வழக்கு எதிர்பட்ட எடப்பாடி என் பெயரை குறிப்பிட்டு கொடநாடு வழக்குகளிலே திமுக பத்திரிகை வருகிறது. திமுகவிலே பல பேர் பேசுகிறார்கள். நீங்கள் விசாரித்து விசாரணை சுப்ரீம் கோர்ட்டிற்கு போய் இந்த வழக்கிற்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சம்பந்தமில்லை, நிரந்தர தீர்ப்பை பெற்றவர் எடப்பாடி. எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் சிலர் மீது வழக்கு இருக்கிறது, அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை இதை தவிர எடப்பாடி அவர்கள் ஏதாவது
குற்றச்சாட்டு இதுவரை ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார்கள் கிடையாது. ஆனால் தினசரி மக்களை சந்திக்கிற திரு எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு 203வது தொகுதியிலே விருதுநகர் பக்கம் பிரச்சாரம் செய்ய போகிறார். 234 தொகுதியிலே 203வது தொகுதியிலே இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் அரசாங்க படத்திலே விழாக்களை நடத்தி அரசு அதிகாரிகள், IAS அதிகாரிகள், கலெக்டர்களை வைத்து விழாவை நடத்தி ஊர்வலம் நடத்தி எனக்கு நிகர் நான் தான், எங்க அப்பாவுக்கு அடுத்து இது ஒரு பெரிய அறிவாளி நான் தான் இந்த நாட்டுக்கு முதல்வர் சொல்லி 100வது படத்தில் நம்முடைய படத்தில் வரிப்படத்தில் அந்த விழாவை நடத்தி இன்றைக்கு பெரிய மனிதரை போல தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறார். எதற்காக இந்த ஆட்சியை வைத்தார்கள்? அவருடைய மகன் உதயநிதி சட்டமன்ற உறுப்பினராக்கி அவரை மறுபடியும் அமைச்சராக்கி இன்றைக்கு அத்தனை துறைகளுக்கு பதக்கமாக்கி உடல் நலம் இல்லை, எனவே தன்னை வாரிசு வேண்டும் என்பதை கூட செய்திருக்கிறார். வாரிசு அரசியல் ஒன்று இருக்கிறது சொன்னால் காங்கிரஸ் முதலிடம், திமுக 2 இடம். ஆனால் அதிமுக இருக்கிற பிரச்சனையே எல்லாமே கர்நாடக பிஜேபி பிரச்சனையே எல்லாமே அண்ணன் தம்பிகளாக இருக்கிறேன். உள்ளபடியே இன்றைக்கு 10 வருடத்துக்கு முன்னால் இருந்த பிஜேபியை பார்த்து கூட்டணியோடு உங்களோடு சேர்ந்து பல தெருக்களில் நான் போட்டு கேட்டிருக்கேன். இன்றைக்கு பார்க்கும் பொழுது பெருமைப்பாக இங்கு பார்த்தாலும் அந்த திடீர் தம்பியை கட்டண பிஜேபி, படித்ததற்கு அடித்தத பிஜேபி மிக பிரமாதமாக மக்களுடைய செல்வாக்கை பெற்று பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, சட்டமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பில் சென்ற முறை நான் இருந்த பொழுது என்னுடைய கோரிக்கை ஏற்று 11 மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸ் மருத்துவரை போல மாற்று எடப்பாடி அவர்கள் கொடுத்த 423 கோடி இன்றைக்கு டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவரை போல அந்த 7 மருத்துவமனை வந்திருக்கிறது. 5 வருட காலத்திலே தோழர்களே, இது அதிமுக இருக்கிற சட்டமன்றத்தில் இருக்கிற மருத்துவமனை சொல்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆங்கிலத்தில் சொல்கிற எந்த ஒரு பன்னோக்கு அந்த பலநோக்கு சொல்லுவாங்க, உயர்ந்த ஒரு மருத்துவமனை சொல்லுவாங்க. அந்த வசதியே இல்லாமல் ஒருத்தர் நெஞ்சு விட சாக வேண்டியது. அதுக்கு வேண்டிய எந்த முனைப்பும் இன்றைக்கு இந்த திமுக செய்யவில்லை. உதாரணம் உங்களுக்கு அது மோத முறைப்பாடை சொல்லி ஒரு சொல்லும் எல்லா படமும் எங்கு பிறந்த படம் அருமை தம்பி முத்துராமலிங்க சொன்னார். அதிமுக ஆட்சியிலே 10,000 ரூபாய் கொடுப்பேன் சொன்னார்கள். பொதுமக்கள் கேட்டு எடப்பாடி சொன்னார் செய்வார் 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 சொல்லி மதிப்பில்லை. 1000 பேர் சொன்னார். ஒரு கிராமத்தில் அங்கே ஒத்துக்கொள்கிறார். எடப்பாடியார் நரேந்திர மோடிக்கு போல, அமித்ஷாவை போல இருப்பு மனிதர், நேர்காண மனிதர் மக்களுக்கு செய்வார் என்பது இந்த கட்சியில பல பிரச்சனை. அந்த அம்மா ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு ஏற்பட்ட சோதனைகள் எங்கே ஏற்பட்டிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த கட்சியை நுறுக்கி விடலாம், சுத்தமாக்கி விடலாம் நினைத்து ஸ்டாலின் நினைத்தார்கள். அரசு நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்கின்ற அந்த நிலையில நம்முடைய ஆட்சி அழித்து விடலாம் என்று திரு ஸ்டாலின் தான் ஓபிஎஸ் வைத்து எத்தனை வழக்கு போட்ட வழக்கு கடைசியில யார் தலைவனோ யார் சுத்தரவாதியோ அதே சாகரம் இன்னைக்கு மண்டிட்டு இருக்கிறார். ஓபிஎஸ் எங்க பார்த்தாலும் எழுதுறாங்க பத்திரிகை 3 முறை முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சர் ஆயிக்குங்க. அதுக்கு தகுந்த நடவடிக்கை வேணாம். பிச்சைக்காரன் குழம்பு விற்கிறதா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா?
இப்படி வாழணுமா என்பதற்கு என்ன சொல்றேன்னு சொன்னால், என்னுடைய கட்சியை பேக்கிற கட்சியை பொறுத்தவரை ஒருங்கிணைப்பாளர் மிகப்பெரிய பதவி. ஒரு முதலமைச்சர் இருக்கிற மாற்று எடப்பாடி அவர்களை இணை உறுப்பினர் கீழப்படும் அத்தனை போட்டு கொடுத்ததற்கு பிறகு அவர் துரோகங்கள் கட்சியில் என்னென்ன செய்யப்படும் அத்தனை செய்வதனால் தான் நாங்கள் அத்தனை பேரும் ஒரு தலைமை தான் வேண்டும். ஒரு முறையில் ஒரு கட்சி தான் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்க முடியாது என்று போராட்டம் செய்து ஓட்டுகள் வைத்திருக்கும் சொல்லி இல்லை, பொதுக்குழு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுப்போன்ற நல்ல எண்ணத்தை மாற்று எடப்பாடி செய்தார். இந்த கருத்தை எங்கெங்கே சொல்ல வேண்டும் சொன்னார்கள். அத்தனை பேரும் உதவி செய்தார்கள். இன்றைக்கு எந்தவித பிரச்சனை இல்லாமல் 19 பேரை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிறதுக்கு பிறகு இந்த துரோகிகள் 19 பேரும் திமுக சீட்டு வாங்கி உட்காருங்க சொல்லி நேற்றைய தினம் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் பேசினார். ஏன் இதை சொல்லுங்கள் சொன்னார், இந்த கட்சி அழிப்பதற்காக பல்வேறு துரோகம் செய்யப்படுவது கூட எங்களை போன்ற கட்சி தோழர்கள் மிக உன்னதமாக ஆட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் முடிவோடு இருந்தபோது பல்வேறு கட்சிகள் நரேந்திர மோடிஜி அவர்கள், மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்கள் எங்களோட கூட்டணியை புதுப்பித்து மீண்டும் ஒரு தெப்பை உருவாக்கி இந்த கூட்டணி எவனாலும் அழிக்க முடியாது என்டிஏ கூட்டணி வெற்றி கூட்டணி. நீங்கள் அமித்ஷாஜி பேசும்போது சரி, மாண்புமிகு திரு மோடிஜி பேசும்போது சரி, எங்காவது நீங்கள் மேலே நேரம் நின்று பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிள்ளை அவ்வளவு பெரிய ஆனந்தரமாக வார்த்தைகளை போட்டு ஆங்கிலத்திலே பேசினாலும் ஹிந்தியிலே பேசினாலும் வெற்றி இருக்கிறார். அப்படியே நசிக்கிறார். இது ஒரு ஆட்சியா இங்க இருக்கலாமா? இந்தியாவில் கேவலம் சொல்லி பேசுவார். அது மேடைகளை அன்னைக்கு 20 நாள் உட்கார்ந்து பார்க்கணும். அதுல நரேந்திர மோடிஜி பேசினால் அவ்வளவு பேர் வசியமாயிருக்கும். பாரத் மாதா கி ஜெய். இந்த நாட்டுடைய தலைவர், உலக தலைவர் திடீர்னு நரேந்திர மோடி நாங்கள் ஐயா நாங்கள் வாழ்கிறோம். அந்த உணர்ச்சி விட்டக்கூடிய தென்பு நான் பார்த்திருக்கேன். தலைவர்களுக்கு நிர்வகிக்கப்பட்ட ராகுல் காந்தி பாரதிய அடிப்படையில் ராஜபக்ஷ மகன் சோனியா காந்தி மகன் சொல்லி இந்த திமிர்ல இருக்கிற அந்த மாதிரியை பொறுத்தவர்களுக்கு என்ன வர 7 தொண்டராக இன்னைக்கு 6 முறை பொறுப்பாளர் இந்தியாவை வாழ்கிறது. அந்த உத்தமன் தலைமையிலே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பிரபர்ஷி என்கிற பட்டத்தை பெற்றதை போல எங்கள் கூட்டணிக்கு தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார். இது இந்திய கூட்டணிக்கு தலைமை தமிழ்நாட்டிலே அதிமுக 2 பேரும் அறிவித்து உரையிருக்கின்றார்கள். அந்த இருவருடைய ஆசை பெற்றிருக்கிற இந்த கட்சியிலே நான் உங்களிடம் வேட்பாளர் நம்மை பொறுத்தவரை நாம் செய்திருப்பதை வரவில்லை. காலங்களில் பேசுவோம். அதற்கு வேண்டிய சேர்ந்தப்பட்ட ஆட்சி சாதனைகள் என்னென்ன வேதம் இருக்கிறது நோட்டீஸ் அடித்து இந்த 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வார்கள். அது முடிந்ததற்கு கம்மி முத்துராமலிங்கத்துக்கு அழைத்து இங்கே அல்லது எங்களுடைய அலுவலகத்தில் பேசி முறைப்படுத்தி எல்லா தேர்தல் நடத்துவோம். என்னை பற்றி திமுக போல கட்சி சொன்னார். அதற்குரிய காரணத்தை என்னிடம் கேட்கிறது சொல்கிறார். ஆனால் அவர்களை பற்றி நான் பேசினால் சரியாக மற்றவர்கள் பேசுகிற கேள்வி அதே நிலையில் ஒரு நாள் நீடிக்காது. அவர்கள் வருவதற்கு உண்மையை சொல்லி எல்லோருக்கும் நாணயமாக கூப்பிட்டு வருகின்ற வீட்டு பிள்ளையாக நீங்க 86 பஞ்சாயத்து சேர்ந்து 5 வருட காலம் 89 எம்பி ஒரு 5 முறை எம்பி, அப்புறம் 4 முறை எம்பி, 2 முறை எம்எல்ஏ, ஒரு மந்திரி, மத்திய அரசாங்கத்தினுடைய தலைவலி போக்குவரத்து அமைச்சராக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்னை
எம்பிஆர் போகிறார். என்னுடைய துரதிருஷ்டம் வாஜ்பாய் நம்பிக்கையான தீர்மானம். அதனால் நான் பதிவேற்கிறேன். இந்த முறை எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்கின்ற பொழுது அம்மா சொன்னாங்க, நீங்க துரதிருஷ்டவாதி, மத்திய அமைச்சரா ஆகணும், நீங்க ஆக முடியல. சீனிவாசன், இந்த முறை நான் தான் முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுத்து என்னுடைய கேபினட் நீங்க அமைச்சர் போய் ஜெயிச்சுட்டு வாங்க என்று உங்களிடம் சொல்லுகிறேன். எந்த தவறு செய்யாம நியாயத்திற்காக இருக்கிற உங்களின் ஒருவராக இருக்கிற நான் உங்கள் அன்பால் ஆசையால் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்படுவது என்றைக்கும் உங்களுடைய அன்புக்கு கற்றுக்கொள்ளும். எல்லோருக்கும் என்னென்ன முடியுமோ என்னோட பழையவர்களுக்கு தெரியும். என்னென்ன செய்யுமாறு செய்யுது, நாட்டுக்கும் வீட்டுகளுக்கு தனிப்பட்டவர்கள் முடிந்தது செய்து மத்திய மாநில அரசுகள் இரண்டும் இருந்தால் என்ன வெற்றி பெறும் என்பதை இந்தியாவுக்கு மாற்றும் எடப்பாடி அவர்கள் மாற்று நரேந்திரமோடி அவர்கள் காட்டுவார்கள். ஸ்டாலினுடைய பொய்யுரை அங்கங்கே துருட்டுவார்கள். மற்ற பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்தந்த மேடையில் சொல்லி இவருக்கு நன்றியோடு இருக்கிற எனக்கு நீங்கள் நம்முடைய வாக்களித்து வெற்றி தர வேண்டும் என்று உங்கள் அனைவருடைய பார்வைக்கு